ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுமதி. வெல்கம் டு பட்டுஸ் ஃபுட் ஜோன். இன்னைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக பலாப்பழத்தை வச்சு ஒரு ரெசிபி பார்க்கலாம். பலாப்பழமே கிடைக்காதுன்றவங்க கிடைக்கும்போது இது மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. 2 வீக்ஸ் ஆர் 3 வீக்ஸுக்கு கெட்டே போகாது. ரொம்ப டேஸ்டியான பலாப்பழ ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1/4 கிலோ அளவு பலாப்பழம் எடுத்துக்கலாம். அதில் இருக்க கொட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் சது பகுதியை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். பலாப்பழத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பலாப்பழம் கிடைக்கும் போதே இது மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி ஒன்று சாப்பிட்டா ரொம்பவே சத்து. சீசனில் கிடைக்கும் போதே யூஸ் பண்ணிக்கோங்க. நான் லாஸ்ட்டாக போட்ட 2-3 வீடியோஸில் செய்முறையை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் அந்த 2 வீடியோவும் கிளிப் பண்ணுறேன். நீங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு அதே மாதிரி வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம போடுற அடுத்த வீடியோஸில் அதே மாதிரி கண்டினியூ பண்ணிக்கலாம். ஒரு மூடி தேங்காவை துருவி எடுத்துக்கலாம். இது நல்லா முத்தலான தேங்காய். பிஞ்சு தேங்காய் போட்டிங்கன்னா சீக்கிரமாக கெட்டுடும். தேங்காய் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். சேர்த்தா ரொம்பவே டேஸ்ட்டாக வரும். 1/4 கிலோ பலாப்பழத்துக்கு ஒரு மூடி தேங்காய் கரெக்டாக இருக்கும். 50 கிராம் வெல்லத்தை தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கலாம். பலாப்பழம் இனிப்பு கம்மியாக இருந்ததுன்னா 100 கிராம் வெல்லம் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ண பலாப்பழத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துருக்கணும். தண்ணி எதுவும் சேர்க்காம இவ்வளோ திக்காக அரைச்சி எடுத்துருக்கேன். இது இருக்கட்டும். ஒரு பேனில் நம்ம கரைச்சி வச்ச வெல்லத்தை இது கூட சேர்த்துக்கலாம். 50 கிராம் வெல்லத்துக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன். சின்ன சைஸ் டம்ளர் எடுத்துக்கோங்க. பெரிய சைஸ் டம்ளராக இருந்தால் 1 டம்ளர் தண்ணி போதும். வெல்லம் இந்த அளவுக்கு கொதிச்சு வந்ததும் இது கூட நம்ம அரைச்சி வச்ச பலாப்பழத்தை சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்து அரைச்சா பலாப்பழத்தோட டேஸ்ட்டே மாறிடும். அதனால தண்ணி சேர்க்காம தான் நான் அரைச்சி எடுத்துருக்கேன். கரண்டி இல்லை விஸ்கு வச்சு கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுடுங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் ஒரு விக்ஸ் வச்சு நல்லா கலந்துடலாம். 5 நிமிஷம் ஆகிடுச்சு. வெல்லம் நல்லா இறுகி வந்திருக்கு. இப்போ ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துடலாம். இந்த அளவுக்கு கெட்டியாகி வந்ததும் இதில் 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். இது பண்ணுறதுக்கு அதிக அளவு நெய் தேவையில்லை. 1லேருந்து 1.5 ஸ்பூன் நெய் போதும். நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். வெல்லம் நல்லா இறுகி வந்ததும் நம்ம துருவனை தேங்காவை சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து பண்ணும்போது இதை நம்ம 1 வாரத்துக்கு தான் ஸ்டோர் பண்ண முடியும். தேங்காய் சேர்க்காமல் பண்ணிங்கன்னா 1 மந்த் வரைக்கும் நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தேங்காய் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 10 நிமிஷமே போதும். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கலந்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா கெட்டியானதும் 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கூடவே 1 ஸ்பூன் அளவு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். பக்கத்திலே இருந்து கலந்து விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சதுனால அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. இந்தளவுக்கு கெட்டியாகி பேனில் ஒட்டாமல் வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு ஆற வச்சுக்கலாம். நம்ம ஸ்வீட் நல்லா ஆறிடுச்சு. ஒரு ஸ்பூனில் நெய் தேய்ச்சிட்டு நம்ம ஸ்வீட்டை கொஞ்சமாக எடுத்துக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு கெட்டியாகி வந்திருக்குன்ட்டு. 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஸ்வீட் எடுத்துக்கலாம். கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு நம்ம எடுத்த ஸ்வீட்டை உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். எல்லா உருண்டையும் ஒரே சைஸில் இருக்கணுன்றதுனால தான் நம்ம ஸ்பூனில் அளவு வச்சு எடுக்கிறது. நல்லா உருண்டை பண்ணிவிட்டு ஒரு ஷேப்காக கை வச்சு லைட்டாக அமர்த்தி விட்டுடலாம். 10 பாதாமை ஒரு சீவல் வச்சு நல்லா துருவி வச்சுருக்கேன். அதில் நம்ம ஸ்வீட்டை சேர்த்து 2 சைடும் படுற மாதிரி பெரட்டி எடுத்துடலாம். பாதாம் துருவலில் 1 லேயர் அளவு கோட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் நம்ம ஸ்வீட் எந்த அளவு சூப்பராக வந்திருக்குன்ட்டு பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணுது. இதே போல் மற்ற உருண்டைகளையும் உருட்டி பாதாமில் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். மற்ற உருண்டைகளையும் நான் இதே போல் பாதாமில் கோட் பண்ணி எடுத்துட்டேன். இதோட டேஸ்ட் பலாப்பழ அல்வா மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க.
இந்த 2 வீடியோவில் தான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்முறையை சொல்லியிருக்கேன். வீடியோவை பார்த்துட்டு எந்த முறையில் சொல்லான்ட்டு நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வரணுன்னா வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வரும்.